Welcome to my YouTube channel. This video is sponsored by Eduquest. இந்த எஜுக்யூஸ்டில் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கிறதுங்கள இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க? எஜுக்யூஸ்ட் கம்பெனி. ஓகேவா? இது ஒரு The ஆன்லைன் struggle ஷாப்பிங். to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சரிங்க, இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நொங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? நொங்கு சாப்பிட்றதுனால வெயில் காலம் வந்துட்டாலே நம்ம உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் வெயில் காலத்தில் நொங்கு அதிகமாக விற்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அது ஒரு குளிர்ச்சி தரும் பொருள். நொங்கில் விட்டமின் பி, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் இதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகும்னு சொல்கிறாங்க. வெயில் காலம் பார்த்தோம்னா இப்போ அங்கங்கே அதிகம் பேர் நொங்கு விற்பாங்க. இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோயை தடுக்கிறதுக்கும் நம்ம உடம்பை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் இந்த நொங்கு பயன்படுதுங்க. இந்த நொங்கு நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த ஆற்றல் இந்த நொங்குக்கு இருக்குது. சரிங்களா? இந்த நொங்கு எப்படி சாப்பிடணும்? இது என்ன பண்ணுதுன்னா, நொங்கு சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றில் உள்ள நீரெல்லாம் நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இந்த ரெண்டுக்குமே இந்த நொங்கு மருந்தாக பயன்படுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணம், இந்த உடல் ஒவ்வாமை, தோல் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்களுக்கு இது எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் தாகம் அடங்கவே அடங்காது. அப்படி இருக்கவங்க இந்த பனநொங்கை சாப்பிட்டோம்னா தாகம் அடங்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நொங்கை வெயில் காலத்தில் கிடைக்கும் போதே சாப்பிட்டு பயன்பெறலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு செரிமானம் அடிக்கடி செரிமான பிரச்சனை ஏற்படும். அவங்க நொங்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், அசிடிட்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணும். நன்றி.